இந்த மாதிரி நேம்ல இருந்து சொல்லுங்க ஃபர்ஸ்ட் நேம். கலாமா. நான் வந்து விவசாயத்துக்கு வந்து 20 வருஷம் ஆகுது. 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியவே செய்யாது. 20 வருஷத்துக்கு பிறவும் தெரியாது. இப்போ ஒரு 10 வருஷமா தான் இது நல்லா தெரியும். 20 வருஷமா நான் வேலை பார்த்துருக்கேன். அதில் வந்து வந்து இங்கே வந்து முதல்ல நான் வந்தது வந்து தக்காளி பறிக்க வந்தேன். 50 ரூபா சம்பளம் அப்போ. அப்போ என்னுடைய மகனுக்கு வந்து 2 வயசு, இப்போ 25 வயசு ஆகுது. இப்போ படிச்சுட்டு இருக்கேன் இதில் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் சென்னையில் படிச்சுட்டு இருக்கேன். அவன் 2 வயசுல இடுப்பு தூக்கிட்டு வந்தேன். வேலை குடும்ப கஷ்டத்தினால வந்தது. அப்போ என் பிள்ளைக்கு 1 ரூபா முட்டை எங்கள் வீட்டு கூட பைசா இல்லாமல் அவ்வளோ கஷ்டத்தினால வந்தேன். எனக்கு எங்கள் சொந்த ஊர் வந்து வைக்காம அங்கே வந்து இந்த மாதிரி விவசாயம் கிடையாது, ரப்பர் தான். ரப்பர் ஏரியாவில் எனக்கு ஒன்றுமே தெரியாது. அங்கே நீங்கள் வந்து சரி இதான் விவசாயம் தெரியாது, அதனால தக்காளி பறிக்கிறது, இந்த வெண்டைக்காய் பறிக்கிறது, இந்த மாதிரி பறிக்கிறது தானே. அப்போ எனக்கு சரி போவோம் அப்படின்னு சொல்லி கேட்டு தான் வந்தேன். என்ன வேலையை கூப்பிட்டுங்க அப்படின்னு. அந்தால வந்தால ஒரு நாள் வேலைக்கு ஆள் வரல, அதுக்கு பதிலாக என்ன கூப்பிட்டாங்க. அப்போ 50 ரூபா சம்பளம். அப்போ நான் வந்து இங்கேருந்து வந்து 1 கிலோமீட்டர் தாண்டி கொண்டு போனோம். இந்த தக்காளியை வந்து ரோட்டுக்கு கொண்டு போனோம். அப்படி கொண்டு போகும்போது நான் வந்து ஒரு 50 கிலோ சமந்தேன். என்னால் முடியாது, அதனால் நாளைக்கு என்ன வேலையை கூப்பிடணுமே ஒரே காரணத்தினால அது 50 கிலோ என் தலையில் சமந்து நான் கொண்டு போனேன். ஒரு பெரிய குட்டை, அது ஒரு மீன் குட்டை மாதிரி இருக்கணும், அது 50 கிலோ ஏற்றி சந்தையை கொண்டு போகணும். சந்தையை கொண்டு போனால் மார்க்கெட்டு ரோட்டுக்கு கொண்டு போகணும். அப்போ தான் வண்டியில் ஏற்றிட்டு போவாங்க. அப்படி கொண்டு போகும்போது மறுநாள் இந்த பிள்ளைல வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன அதில் இருந்து வேலையை கூப்பிட்டாங்க. இந்த வயலில் தான் வேலைக்கு முதல்ல நான் வந்தது இங்கே இந்த வயலுக்கு தான். அப்புறம் டெய்லி கூப்பிட்டாங்க. தக்காளி பறிப்பேன் இல்லை, ஒரு நாள் விட்டு விட்டு தான் பறிக்கணும் தக்காளி. அதனால ஒரு நாள் விட்டு விட்டு எனக்கு இந்த வேலைக்கு 50 ரூபா கிடச்சனாலும் என் பிள்ளைகளுக்கு ஏதாவது பண்டை வாங்கி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் வாங்கினேன். வந்தேன் வேலைக்கு வந்து 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 சரி அப்போ பார்த்தேன் நம்ம போவோம், எதுக்கு வீட்டில் இருந்தாலும் 10 ரூபா கிடைக்காது, 50 ரூபா கிடைக்குது, அப்போ நம்ம செலவு கழியுமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டத்தினால தான் வந்தேன். அதே பிறகு கண்டினியூ ஆகிடுச்சு. அதனால கஷ்டத்தினால வந்தனால அதே எனக்கு ஒரு செலவு ரூபா இருந்தால் பிள்ளைகளை படிக்க வைக்க இது இதாக இருந்து, அதனால் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கவும் ஃபீஸ் கட்டலாம் எனக்கு இது கரெக்டாக இருந்து. வீட்டில் ரொம்ப பிள்ளைகளெல்லாம் அவங்க கூடி பிறந்தவங்க ரொம்ப பிள்ளைகள்லாம் இருந்தெல்லாம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் குடும்பத்தில். அப்போ 50 ரூபா சம்பளத்தினால ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் இதே மாதிரி விலை இப்போ வந்து 400 ரூபா சம்பளம் இருக்குது. அப்போ 50 ரூபா சம்பளம் வேலை செஞ்சது இப்போ 400 ரூபா வேலையில நடக்க மாட்டேன். அப்படி விவசாயம் நடக்குது இப்போ உள்ள இதில். அதனால் 4 ஏக்கர் எனக்கு இப்போ குத்தகை கிடச்சிருக்கு. அதை நான் இப்போ பயிர் வச்சுட்டே இருக்கேன். அது அனுபவம் தான். இப்போ வந்து நான் வந்து ஒரு 20 வருஷம் வேலைக்கு இங்கே வந்திருக்கேன். வந்து எனக்கோட அனுபவம் வந்து ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா நல்ல புரியணும் இல்லாமா டக்குன்னு வந்து விவசாயம் பண்ண முடியாது. நல்ல அனுபவம் இருக்கணும் முதல்ல. அந்த அனுபவம் இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். சும்மா வந்து டக்குன்னு இதை எடுத்தோன்னு ஒன்றுமே செய்ய முடியாது. எனக்கு நிறைய நாள் தான் அனுபவம் கிடச்சி. இங்கே வந்த பிறகு நான் வேலை செய்து நிறைய அனுபவம் கிடச்சி. எனக்கு அனுபவம் கிடச்ச பிறகு இப்போ நான் ஒரு 5 வருஷமாட்டு இதை குத்தகை எடுத்து நானே பார்த்துட்டேன். வேலைக்கு ஆள் வச்சும் செய்வேன். அப்புறம் எனக்கு வீட்டில் பிள்ளைகளும் சப்போர்ட் பண்ணுவா, வீட்டுக்காரன் சப்போர்ட் பண்ணுவாவா. அதனால நானே எல்லாமே இது பண்ணிட்டு இருக்கேனால எனக்கு இதில் நல்ல லாபம். இதை விட்டுட்டு போகிறக்கு எனக்கு மனசு கிடையாது. ஒரு அவசர வீடாக இருந்தால் கூட எனக்கு நான் இங்கே முடிச்சுக்கிட்டு தான் நான் போவேன். அப்படி எனக்கு ஒரு இதாகிடுச்சு. ஒரு குழந்தை மாதிரி இந்த வயல் ஒரு பிள்ளை நான் எப்படி பார்த்துக்கிடுவேன்னு அதே மாதிரி. ஒரு நோய் வந்திருந்தாலும் சரி தான் நம்ம பிள்ளை ஆசிரியர் போட்டுருப்போம்ல, அதே மாதிரி இந்த வயலையை நான் பார்த்து எனக்கு நல்ல வருமானம் கிடச்சிருது. முதல்ல சம்மங்கி போட்டிருந்தேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தேன். அப்போ உடனே எனக்கு வந்து நல்ல லாபம் கிடச்சி. அதில் உடனே ஒரு ஸ்கூட்டி எடுத்தேன். பிள்ளைகளுக்கு பூ மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு ஸ்கூட்டி தேவைப்பட்டு அதில் ஸ்கூட்டி எடுத்தேன். இப்போவும் நல்ல ரூபா கிடச்சிருக்கு எனக்கு. நானே இந்த கழுத்தில் செயின் போட்டிருக்கதே இந்த வயலில் வேலை செஞ்சு 8 பவுன் செயின் நான் அழகி போட்டிருக்கேன். ஏன்னா வருஷமாக ஒரு சீட்டு போடும்போது இந்த வேலை செஞ்ச பணத்தில் வச்சு சீட்டு போடும்போது அந்த பணத்தை வச்சு நம்மளுக்கு ஒவ்வொரு பவுனை எடுக்க வாய்ப்பு இருக்கா. அப்படின்னு எடுத்து சிறுக சேமிச்சு 2 வீடு போட்டிருக்கேன், 2 கார்லாம் எடுத்திருக்கேன். அது எல்லாமே இந்த விவசாயம் பார்த்தா. வீட்டுக்காரன் டிரான்ஸ்போர்ட்டில் தான் வேலை பார்க்காங்க. இருந்திருந்தாலும் என்னுடைய உழைப்புகள் நிறைய இருக்குது. நிறைய உழைப்பு. நம்ம உழைச்சா மட்டும்தான் நம்ம முன்னேற முடியும். சும்மா எல்லாம் டக்குன்னு வந்து விவசாயம் எல்லாம் பார்த்துட்டு போனோன்னு அதுல எல்லாம் ரூபா ஒன்றும் கிடைக்காது. சும்மா நம்ம வந்து உழைக்கணும். இல்லைன்னா காலத்தை வந்து 6 மணிக்கு வந்துட்டு நான் இந்த 1 மணி தான் வீட்டு இதுவரை இங்கே தான் வேலை செய்வேன். 1 மணிலேருந்து ஒரு 2 மணிக்கு தான் ரெஸ்ட்டு. வீட்டில் உள்ள வேலையை பார்ப்பேன்னா பார்த்துட்டு நேரம் இங்கே வருவேன். பழையபடி 4 மணிக்கு திருப்பி 6 மணி தான் நான் போவேன். அப்படி பார்க்கும்போது டெய்லி என்ன வேலை அப்படி தான் நடந்துகிட்டே இருக்குது. பிள்ளைகளெல்லாம் வந்தாண்டா மட்டும்தான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் கிடைக்கும். அவன் விட மாட்டானுவான். இவன் நீ போவாண்டாமா அவனால வருவானுவான், கூட வந்து வேலை செஞ்சு தருவானு. இப்போ வந்திருக்கான், மெட்ராஸில் வந்திருக்கான். வந்து என்ன துளசியார எடுத்தார், கால் தரத்துட்டு போயிட்டான் அவன். அதுக்கப்புறம் உள்ள வேலைக்கு வர மாட்டான். சரி சப்போர்ட் பண்ணுவான், பிள்ளைகளும் நல்லா சப்போர்ட் பண்ணும். எனக்கு இது நல்ல வருமானம் நல்லா பிடிச்சிருக்கு. இந்த விவசாயம் வந்து எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. துளசியில் எனக்கு நல்ல வருமானம் கிடச்சிருக்கு. மிளகாயும் நல்ல வருமானம் கிடச்சிருக்கு எனக்கு. இந்த 2 எனக்கு நல்ல வருமானம். நான் இப்போ போட்டிருக்கேன் நல்லா. இதுக்கு முன்னாடியே இந்த வயலோட ஓனர் தான் வேலை பார்த்தேன். நான் அவருக்கு வேலை பார்த்து கொடுத்துட்டு இருந்தேன்.
அப்போ ஒன்று பார்க்கும்போது இவர் நிறைய ரூபாயெல்லாம் கிடைக்குது அப்படின்னு நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு வயல் தாங்க நானும் பயிர் வைக்கேன் அப்படின்னு கேட்டேன். சரி எனக்கு ஒருக்க கிடச்சனால அவங்க ரெண்டாவது தரல, நல்ல லாபம் கிடச்சி. அதுக்கப்புறம் அந்த வயல் தரலாம், அவங்களே பார்த்துட்டாவா, அவங்களுக்கு நான் விளைஞ்சி கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ அவங்களால முடியாது, விட்டுட்டு போயிட்டாவா. 4 ஏக்கரையும் தந்துட்டு போயிட்டாங்க, நீயே பார்த்துக்க அப்படின்னு சொல்லி பாட்டை மட்டும் கொடுக்கணும், வருஷத்துக்கு குறவு பாட்டம் தான். அதனால என்ன வீடு பக்கமா கிணறு தண்ணி எல்லாம் வசதியாக உண்டு, குளத்துல உள்ள தண்ணியும் உண்டு, ஆற்று தண்ணி எல்லாம் வரும். அதனால சரி நம்மளே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்காரங்களும் ஒரு நாள் விட்டுவிட்டு டியூட்டி போயிட்டு வருவாங்களா. சரி அதனால நல்ல ஒரு வருமானம் தான். அதனால் நல்லா கரெக்டாக நான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா இதனால நான் எங்கும் போகிறதே கிடையாது. இந்த விவசாயத்தை விட்டுவிட்டு பிரசிடெண்ட்டுக்கு நிற்க சொன்ன பஞ்சாயத்து தலைவருக்கு வார்டு மெம்பராக இருந்தேன். அப்போவுமே நான் எப்போவுமே டைரியில் எழுதும்போது கலவர் விவசாயி இதுதான் என்னோட டைரியில் எழுதும்போது அதான் எழுதுவேன். அப்புறம் வார்டு மெம்பராக போகும்போது அங்கே ஆஃபீஸ் கட்சி இதுக்கெல்லாம் போகும்போது கேட்பாங்க நீங்கள் நான் ஒரு விவசாயி தான் சொல்லுவேன். வார்டு மெம்பரும் சொல்லி ரெண்டாவது நான் ஒரு விவசாயம் தான் சொல்லுவேன். அப்போ நீங்கள் விவசாயம் இருக்கீங்களா, அப்போ நீங்கள் எங்கே அங்கே வந்திருக்கீங்களா, எங்கே வந்திருக்கலாம், எதுவுமே எங்கன்னா போனதில்லை இதுவரை. ஏன்னா நம்ம வயலையும் பார்க்க எனக்கு நேரம் காணாது. இதுக்கெல்லாம் அவங்க எல்லாம் கூப்பிடுவாங்க, நீங்கள் வாங்க எங்கள் ஆஃபீஸ்க்கெல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாங்கள் பயிற்சி தரோம் அப்படின்னு, நீங்கள் நல்லா செய்யலாம் அப்படி. என்னுடைய அனுபவம் இருக்குல்ல, இந்த அனுபவத்தினால அப்படி ஒன்று ஒன்றா செஞ்சுட்ருக்கேன். இப்படி செஞ்சால் இப்படி வரும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா சில இதில் இது ஆகிருக்கும், மைனஸ் ஆகிருக்கும். ஆனால் வந்து அது ப்ளஸ் ஆகிட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம ஒரு அப்படி செஞ்சோம் இல்லையா, இனிமேல் இதை கரெக்டாக பண்ணி பார்த்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுக்குள்ளே மருந்தெல்லாம் அடித்து உரம் எல்லாம் போட்டும்போது கரெக்டாக அப்படி பார்த்து பண்ணியிருக்கேன். ஒன்றுனா பார்த்து செய்யும்போது எனக்கு அது கரெக்டாக வந்துருக்கு. இதை இப்போ விட்டுட்டு போகிறது மனசே இல்லை. கடைசி வரை இதிலே பண்ணணும், என்னோட உயிர் மூச்சு இருக்க தவிர நான் விவசாயம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக இருக்கேன். இதில் என்னுடைய கருத்து நல்ல வருமானம் தான். துளசி ஒரு தடவை தான் மிளகா சாகுபடின்னு தான் நெல் நெல் போட்டிருந்தேன். ஒரு தடவை நெல் போடணுன்ட்டு நெல் போட்டிருந்தேன். பண்டிகை அழிமானத்தினால தான் இப்போ வந்து இந்த தடவை போடலை, அடுத்த தடவை போடலாம் அப்படின்னு இருக்கேன். ஃபுல்லாக வலை கட்டணும், வலை கட்டி அப்படி கொஞ்ச நேரம் நல்லா அழிச்சு போட்டு, ஏன்னா மழை எல்லாம் வந்துருந்தில்ல, அதனால எனக்கு இந்த பண்டி வந்தனால தான் இந்த நெல் போடாமல் இருக்கேன். அதில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்து வயல் நம்ம நெல் நல்லா வந்திருக்கும் போது கடைசி நேரத்தில் மிஷின் வராமல் ஆகி போச்சு. அந்த நேரத்தில் வந்து பன்னி எல்லாம் நல்லா உருண்டு அதில் நிறைய நெல் எல்லாம் அழிச்சிட்டு, அப்போ நான் இது நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கு, இந்த பன்னிக்காண்டியாக இப்படி கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் போடலை. இந்த இடத்துக்கு நான் போட்டுட்டே இருக்கேன், ஒவ்வொரு பயிரை செஞ்சுட்டே இருப்பேன். மாறி நெல் பயிர் சரி தான், துளசி, மிளகா, தக்காளி இந்த மாதிரி எல்லா இதுவுமே நான் போட்டுகிட்டே தான் இருக்கேன். மாறி ஒவ்வொரு வயலும் மாறி போட்டுருப்பேன். இப்போ இந்த வயலை போட்டிருந்தேன்னா இந்த வயலை உழுது கொஞ்ச நாள் போட்டுக்கிட்டு அடுத்த வயலுக்கு இப்போ புதிய பருவமாக இருக்கா, இந்த வயலை சும்மா இல்லை கிடக்கு, இதுக்கு மாதிரி அது போடலான்னா அடுத்த நான் போட்டு தை மாதம் தான் இது போட முடியும். ஒவ்வொரு சீசனை கணக்கு பண்ணி போட்டுட்டு இருப்பேன். இன்னும் உளுந்து போடணும்னு இருக்கேன். இதில் உளுந்துக்கிட்டு அந்த தரிசாக கிடைக்கிற இடத்துல உளுந்து வச்சு தை மாதம் உளுந்து போட்டாச்சுன்னா தை மாதம் 2 மாதத்துல 3 பங்குனியில் உளுது, அதுக்கடுத்து நம்ம வேறு பயிர் வச்சிடலாம். உளுந்து போட்டாச்சுன்னா சும்மா போடாண்டாமா தரையா, அது உளுந்து போட்டால் நல்லது, தரை மண்ணுக்கு நல்லது உளுந்து வந்து. அப்புறம் வீட்டு பயிராட்டு வந்து முருங்கைக்காய், வாழைக்கலை இப்படிலாம் நிறைய நிற்குது. கீரைகள் எல்லாம் நிறைய நம்மள வீட்டுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி கீரைகள் வகை எல்லாமே இதுலேருந்து தான் வயலில் தான் எடுத்துருக்குவோம். தேவையான நெல்லிக்காய் எல்லாம் இங்கே நிற்குதா, எல்லாமே என்னோட சத்தான ஆகாரம் தான் இங்கே நிற்குது. என்னுடைய சத்தான ஆகாரம்லாம் முருங்கைக்கீரை, நெல்லிக்காய் இந்த மாதிரி ஐட்டங்கள் நான் டெய்லி சாப்பிடுது. அப்படி சாப்பிட்டு நான் வேலைக்கு ஆரம்பு. ஏன்னா வீட்டில் போனால் கொஞ்சம் சாப்பாடு வச்சுக்கிட்டு அங்கே வீட்டில் வேலையும் பார்க்கணும், வயல்லையும் பார்த்துக்கிடுவேன். இப்போ ஒரு கவர்மெண்ட் வேலை பார்க்கிறதோடி அந்த வருமானம் எனக்கு வருது. கவர்மெண்ட் வேலை என் வீட்டுக்காரருக்கு டிரான்ஸ்போர்ட் டிரைவர் தான், அவங்களும் தர சம்பளம் நான் இந்த விவசாயத்தில் எடுக்கேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இப்போ அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் டெய்லி உங்களுக்கு நான் நல்லா ட்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்களே, நானும் வீட்டில் வேலை அவ்வளோ செஞ்சுக்கிட்டு இங்கே வந்து நானும் வந்து வேலை பார்க்கும்போது எனக்கு இவ்வளோ ரூபா வருமானம் வருதில்ல, அப்போ நானும் ஒரு பெரிய கவர்மெண்ட் எம்ப்ளாயி தானே அப்படின்னு சொல்லுவேன். நானும் கவர்மெண்ட் எம்ப்ளாயி தானேம்மா, நான் வந்து இவ்வளோ வேலை இவ்வளோ சம்பளம் கிடைக்கல, எனக்கு 30,000 கிடைக்கும்போது எனக்கு ஒரு பெருமை தானே இருக்கும். டெய்லி வந்து 50 கிலோ துளசியாக இருக்கும்போது 1 கிலோ வந்து 25 ரூபா வச்சு போட்டாலும் கூட 1000 ரூபா மேலே போயிருக்கு. 1000 10 நாளைக்கு பாரு 10,000 வருதா, அப்படி 30 நாளைக்கு 30,000 வருது. அப்படி அதாவது செலவு போக இருந்தாலும் எனக்கு 20,000 வருமானம் வருதுல்ல, அதனால எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். அந்த ரூபா கிடைக்கும் போது மனசு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். 10 நாளைக்கு வரைக்கும் கிடைக்கும் போது நான் இன்னைக்கு துளசியெல்லாம் அறுத்து கொடுத்தாச்சுன்னா சரி நம்ம கொடுத்தாச்சுல நம்ம அக்கௌண்ட்டில் பணம் நிற்குது, 10 நாளைக்கு கிடைக்காம ஒரு சந்தோஷமா இருக்கும். நீ நம்ம கிடைக்கலன்னு கவலைப்பட்டு போகிறது கிடையாது, கிடைக்கும், எதுவுமே கிடைக்கும் அப்படின்னு. ஒரு சிலதில் நஷ்டங்கள் வரும், அதெல்லாம் நம்ம பெருப்படுது. ஒன்றில் லாபம் வருது இல்லையா, ஒன்றில் நஷ்டம் வந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஒன்றில் கிடைக்க பணத்தை வந்து ஒன்றில் போட்டு அப்படி ரொட்டேஷனில் போயிட்டே இருக்குது. கடன் வாங்காண்டா இல்லை இதுக்கு ஒன்றில் கிடைக்க வருமானத்தை, இப்போ துளசியில் கிடைக்க வருமானத்தை வச்சு வேறு ஏதாவது மிளகா போடலாம். இன்னும் அடுத்த தடவை தை மாதம் மிளகா போட போகிறேன், இன்னும் அடுத்து மிளகாயும் தக்காளியும் போட போகிறேன். இப்படி போடும்போது இதில் வருமானத்தை எடுத்து அதில் போட்டுடலாம். அப்போ நான் கையில் இருந்து கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, வெளியில் கடன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லை. அதனால் அப்படியே ரொட்டேஷனில் போயிட்டே இருக்குது.
நல்ல வருமானம் தான். துளசியை பொறுத்தளவு நல்ல வருமானம், வயலை பொறுத்த நல்ல வருமானம். ஆனால் நம்ம அதில் உழைக்கணும், நல்ல ஈடுபாடு காணிக்கணும். சும்மா வந்து இருந்துக்கிட்டு வர ஆட்களெல்லாம் வச்சு வேலை செஞ்சேன்னு வச்சு அவங்களுக்கு தெரியாது இதில் என்ன நோய் இருக்குன்னு தெரியாது. இப்போ எனக்குன்னா தெரியும். இப்போ நான் அதில் களை வெட்டிய துளசி அறுக்கும் போது எனக்கு எல்லாம் என்ன நோய் இருக்குது அப்படியே நான் பார்ப்பேன்ல, அப்போ எனக்கு தெரியும். அப்படி பார்க்கும்போது நம்மளும் அதுக்குள்ள மருந்தெல்லாம் நம்ம அடிச்சுக்கலாம். அதனால நான் வேலைக்கு ஆட்கள் குறவு தான். மற்ற மாதிரி வேலைக்கு வர போட்டாங்க அந்த மாதிரி ஆட்கள் ஆம்பளெல்லாம் வச்சு செய்யுது, மருந்து அடிக்கிறது. இந்த மற்ற மாதிரி ஃபுல்லாக வேலை டெய்லி வேலை எனக்கு நான் செஞ்சுட்டே இருப்பேன். ஒரு நாளுமே லீவு எனக்கு சொல்ல முடியும். நான் லீவு எடுத்தால் தான் உண்டு, நானே எடுத்தால் தான் உண்டு. எல்லாமே எனக்கு என்னையுமே வேலை உண்டு, வயலில் வேலை உண்டு. நான் வேலை செஞ்சுட்டே இருப்பேன். ஒரு நாளாவது வயலை பார்க்காம இருக்க மாட்டேன். எங்கே ஒரு அவசரம் வீட்டுக்கு போனாலும் ஐயோ என் வயல் எப்படி இருக்கும், என் பிள்ளை மாதிரி தான், என் பிள்ளைய நான் பார்க்கலையே அப்படி ஒரு எண்ணத்தில் ஓடி வந்து பார்த்துட்டு தான் போவேன். அதனால் இந்த விவசாயம் காப்பாற்றுது. விவசாயத்தினால எனக்கு வந்து எல்லாரும் விவசாயம் படிக்கும்போது உங்களை பார்க்கவும் எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. நிறைய பிள்ளைகளே இவ்வளோ படிக்கிறதோட நம்ம சின்ன பிள்ளைகளா படிக்கிறதோட நம்ம என்ன பெரிய ஆளா அப்படி கேட்டு விவசாயத்தில் பயங்கர ஈடுபாடு எனக்கு வந்துருக்கு. உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சரி சரி, விவசாயத்தை வந்து நல்லபடியாக பார்த்துட்டு இருக்கேம்மா. இதில் அனுபவம் இருக்குது, நல்ல அனுபவம் இருக்குது. அதனால் நான் அனுபவத்துக்காக செஞ்சுட்டு இருக்கேன். இது கேட்டுட்டு இருக்கவங்களும் கூட நீங்கள் வந்து வெளிப்புறப்பு ஆக்கினாலும் கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு என்னென்னா அனுபவம் இருக்கவங்க நிச்சயமாக பயிர் வைக்கலாம். எந்த ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் இடம் கிடச்சாலும் இப்போ அதில் வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் செஞ்சேன், நிறைய செய்யலை. முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆரம்பித்தது. இப்போ முதல்ல நினச்சேன் இந்த பயிர் எப்படி நான் என்னால் முடியும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கு பிறகு ஈஸி தானே, இதில் எடுத்த வருமானத்தை இதில் போட்டு இதில் ஒன்று பார்த்துட்டு இருக்கணும், அதில் எடுத்த வருமானத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்படி தெரிஞ்சுட்டு அப்படி ரொட்டேஷனில் போயிட்டே இருக்கு. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அனுபவம் உள்ளவங்க எல்லாரும் விவசாயம் பண்ணலாம். அனுபவம் இருக்கும், நமக்கு அனுபவம் இல்லாமல் இதுலேயும் இறங்க முடியாது. அனுபவம் இருந்தால் மட்டும்தான் முடியும். ரொம்ப சந்தோஷம்.